இன்னைக்கு வெளியில வர்றதுக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு இவங்க கேள்வி கேட்கறாங்க. எந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த திமுகவோட அடாசிட்டி அதிகமாயிருச்சு அப்படின்னா, நம்ம சேனல்ல போய் உட்கார்ந்து பேசணும்னா டிபேட்ல கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? திமுக நிர்வாகிகளோட எல்லார் கேள்வியும், "ஏம்மா நீ இப்ப டிபேட்ல வந்து உட்கார்ந்து பேசுறியே, உனக்குலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? பாதுகாப்பா தானே பேசிட்டு போற?" சொல்லி வச்ச மாரி எல்லா டிபேட்லயும் திமுக நிர்வாகிகள் இந்த கேள்விய என்னைய பத்தி கேட்கறாங்க. எல்லா மகளிர் நிர்வாகியும் கேட்கறாங்க. அப்போ இன்னைக்கு திமுகவோட திராவிட மாடல் சாதனை என்ன அப்படின்னா, ஒரு பெண் தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டுடியோல வந்து உட்கார்ந்து டிபேட்ல பேசிட்டு போறதே சாதனை. அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டை. உங்களுக்கு அந்த மாதிரி மிரட்டல்கள் வருதா? நேருக்கு நேரா ஸ்டூடியோல கேமரால கேக்குறாங்கம்மா. நான் கேட்கிறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா ஆயிடுச்சுங்க தமிழ்நாடுன்னு சொன்னா, நேருக்கு நேரா திமுக நிர்வாகி கேட்கிறாரு, இப்ப ஏமா நீ ஸ்டூடியோல வந்து பேசிட்டு தானே போற, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சான்னு கேக்குறாங்க. அப்போ 2021க்கு முன்னாடி யாராவது அப்படி கேட்டாங்களா? அப்ப நீ என்ன பண்ணி வச்சிருக்க? பெண்கள் 2 பேரும் வெளியில வந்து ஒரு ஸ்டூடியோல உட்காந்து வீடியோ போட்டுட்டு போறதே ஒரு பெரிய திராவிட மாடல் சாதனை ஆயிருச்சு. அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு பட் இல்லைன்னு அதே ஆயிடுச்சுல? திமுக கட்சியில தானே பெண்ணுக்கான நீதி, சமத்துவம் இது எல்லாமே சொல்றாங்க. அங்கேயுமே பெண் அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்களே, அவங்க இத பத்திலாம் எதுவுமே குரல் கொடுக்க கனிமொழி அக்கா அவங்களுக்கு செலக்டிவ் அம்னீசியா. அவங்க யாராவது பிஜேபியில் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா ஐயோ அப்படின்னு குரல் கொடுப்பாங்க. இல்லை சீமான் ஏதாவது பேசிட்டாருன்னா ஐயோம்பாங்க. அடுத்து நாம் இதில் தாவேக்கால ஏதாவது பேசிட்டாங்கன்னா ஐயோ எப்படி தான் இந்த கட்சியில் இருக்கிறாங்களோம்பாங்க. அடுத்து இந்த திமுக காரங்களாம் இருக்காங்க பாருங்க, ஏதோ ஒரு நடிகையை பற்றி பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தட்டேர்புட்டேன்னு பறப்பாங்க. இந்த இப்போ சமீபத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வந்து நயன்தாரா அவங்கள பற்றி பேசிட்டாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த திமுக காரங்களும் கொந்தரிச்சு நிற்கிறானுங்க. கனிமொழி அக்கா சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் பேசலாமா? பிரேமலதா அக்கா கேட்குறாங்க, இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவர் சி.வி. சண்முகம் அவர்கள் மன்னிப்பு கேட்டுட்டார். இல்லைங்க, நாங்கள் அது வாய் தவறி வந்துருச்சு.